இட்ஸ் வெரி காமிக்கல் டு ஈவன் சே திஸ். சிரிப்பா வருது. அவங்க வந்து நீ மியூட்ல ரெக்கார்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாங்க உண்மைங்க நான் பேசுறது. இதெல்லாம் வெறும்ன டிராமா. ஐ திங்க் பாகிஸ்தானோட கிரிக்கெட் சேர்மன் நினைக்கிறேன் அவரு. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அவரு. அவருக்கு நக்வி நினைக்கிறேன் அவரு. அவருக்கு வந்து ஒரு ஷேக் ஹேண்ட் ஒண்ணுமே இல்லாம என்ன ஏன்டா வந்து சீண்டிங்க? அதனால தான்டா உங்களுக்கு நான் டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசின் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்லாம் வேற அபிஷேக் சர்மா இப்போ இன்னைக்கு புதுசா ஒரு கீ போட்டு விட்டுருக்காரு. ஹலோ, வணக்கம், வெல்கம் டு மேட்ச் பாத்தீங்களா பாஸ், உங்க ஃபேவரட் தமிழ் கிரிக்கெட் பாட்காஸ்ட். என் பேர் ராம், என் கூட இருக்கிறது ஸ்ரீனி. ஆனால் ஸ்ரீனி எங்கேருந்து ஜாயின் பண்ணியிருக்கிறதா நமக்கு தெரியல. நம்ம ஸ்பாட்டிஃபை, ஜியோ சாவன், ஆப்பிள் பாட்காஸ்ட் இந்த ஆடியோவில் கேட்குறவங்களுக்கெல்லாம் புரியாது நான் என்ன சொல்ல வரேன்னு. ஆனால் யூடியூப்பில் யார் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு தெரியும். இவர் ஸ்ரீனி இப்போ ஏன் இங்கே உட்காந்து ரூம் போட்டு யோசிச்சு அப்படி என்னதான் முடிவு எடுத்திருக்காருன்னு தெரியல வாழ்க்கையில். ஸோ நம்ம ஏஷியா கப் கான்ட்ரவர்சி, பிஹைண்ட் த ஸ்க்ரீன் சீன்ஸ், ஹேண்ட் ஷேக், நோ ஹேண்ட் ஷேக், ஆண்டி பைக்ராஃப்ட் ரெஃப்ரியோட வச்சு வீடியோலாம் பிடிச்சி சீன் போட்டு அந்த வில் லுக் அட் ஆல் தட் கான்ட்ரவர்சி. வில் லுக் அட் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா மேட்ச். இது எல்லாமே நம்ம டச் பண்ணுவோம். ஆனால் அதை எல்லாத்துக்கும் முன்னாடி கேள்வி என்னன்னா, எங்க இருக்கீங்க ஸ்ரீனி நீங்க? ஹலோ ராம். இல்ல நான் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கேன். ஒரு கான்ஃபரன்ஸோட ஒர்க்குக்கு வந்துட்டு லைக் ஒரு கான்ஃபரன்ஸ் வந்திருந்தேன். ஸோ வரும்போது இந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நாளைக்குல இருந்து கான்ஃபரன்ஸ். ஸோ அதனால வந்து லண்டன்ல ஹோட்டல் ரூம். சரி, ஓகே, மேட்ச் முடிஞ்சோடனே நம்ம எப்படியும் அந்த நீங்க சொன்ன அந்த கான்ட்ரவர்சிஸ் பத்தி எல்லாம் வந்து வேற ஏதாவது நீங்க அதோட செகண்ட் பார்ட் ஏதாவது வருமா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்றதுனால ஒரு மாதிரி லேட் ரெக்கார்டிங். சொல்லுங்க, எங்கேருந்து வந்து ஆரம்பிக்கலாம் கான்ட்ரவர்சி? ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுங்க கான்ட்ரவர்சி. யா லெட் மீ என்ன சொல்றது, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்குள்ள போவோம். அபிஷேக் சர்மா, ஜஸ்பிரீத் பும்ரா 4 ஃபார் 45 சிக்ஸ்லாம் வாங்கியிருக்காரு. பட் யூனோ போன மேட்சோட கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சு இந்த மேட்ச். குவாலிட்டி ஆஃப் கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா பெட்டர் ஆகிட்டு போயிட்டு இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ பேச வேண்டியது இந்த கான்ட்ரவர்சின்னு நீங்க கேட்டீங்க. நம்ம லாஸ்ட் டைம் நம்ம ஒன்று என்ன மிஸ் பண்ணிட்டோம்னா, நம்ம வந்து சரி மேட்ச் முடிஞ்ச உடனே ரெக்கார்டிங் பண்ணலாம்டா அப்படின்னு நம்ம இறங்கினது ஒரு சின்ன மிஸ்டேக்கா போச்சு. ஏன்னா நம்ம மெயினா மேட்சோட ஹைலைட்டா சொல்லலாமா, லோ லைட்டா சொல்லலாமா, நியூஸ் மேக்கிங் பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணோம் போன பாட்காஸ்ட்ல. விச் இஸ் இந்தியன் டீம் வந்து ஹேண்ட் ஷேக் கொடுக்கல. டாஸ்ல ஹேண்ட் ஷேக் கொடுக்கலங்கிறத நீங்க மென்ஷன் பண்ணியிருந்தீங்க போன எபிசோட்லயே. ஆனா முடிஞ்சது, மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து இந்தியன் டீம் வெளில வரல, லாக் பண்ணிட்டாங்க. பாகிஸ்தான் டீம் மட்டும் ஸ்ட்ராண்டடா இருந்தாங்க. அது என்ன ஒன் சைடு லவர் மாதிரி அவங்கள அப்படியே விட்டுட்டு இவங்க அப்படியே எஸ்கேப் ஆயிட்டாங்க. அந்த மாதிரி இருந்துச்சு. அதை கேட்டு பாகிஸ்தான் டீம் அவங்க காண்டாயிட்டு, என்னடா இது எங்களுக்கெல்லாம் சொல்லவே இல்லை அது இதுன்னு சொல்லிட்டு, இந்த மேட்ச் ரெஃப்ரின்னு தான் நான் விளாட மாட்டேன்டா அப்படின்னு அந்த ஆண்டி பைக்ராஃப்டை வந்து ஒரு காலத்துல நம்ம ஸ்டீவ் பக்னரை கண்டா நம்மளுக்கு எப்படி கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருக்குமோ, இவங்க இப்போ எல்லா இதுவும் தூக்கி ரெஃப்ரி மேல போட்டு அவர் வந்து இருந்தாருன்னா, நாங்க விளையாட மாட்டோம். அடுத்த மேட்ச் யுஏஇயோட அந்த மேட்ச விளையாட மாட்டோம். அப்படின்னு ஒரு கண்டிஷன போட்டு, எனிவே அந்த கண்டிஷன்லாம் ஒண்ணும் நடக்கல, ஒண்ணும் ஆல. எவ்ரிதிங் ஜஸ்ட் வென்ட். ஐசிசி எப்படி ஏசிசி என்ன முடிவு எடுத்தாங்களோ, அது மூலியமா தான் போச்சு. இன்னைக்கு சரி இதோட பார்ட் 2 என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் தேர் வேர் நோ ஹேண்ட் ஷேக்ஸ். அதெல்லாம் இல்ல. சோஷியல் மீடியா பத்தி எரிஞ்சிச்சு லாஸ்ட் 1 வீக்கா. ஆனா இன்னைக்கு லாஸ்ட்ல ஐ திங்க் தேர் வாஸ் சம் நீடில்னு சொல்லலாமா அபிஷேக் சர்மாக்கும், ஷாஹின் ஷா அஃப்ரிதிக்கு. அண்ட் அவர் மென்ஷன் வேற பண்ணாரு. ஒண்ணுமே இல்லாம என்ன ஏன்டா வந்து சீண்டிங்க? அதனால தான்டா உங்களுக்கு நான் டேஸ்ட் ஆஃப் யுவர் ஓன் மெடிசின் அவங்களுக்கு குடுக்கணும் அப்படின்லாம் வேற அபிஷேக் சர்மா இப்போ இன்னைக்கு புதுசா ஒரு கீ போட்டு விட்டுருக்காரு. அடுத்த ஒரு வாரம் சோஷியல் மீடியால எல்லா வாரியர்ஸும் அடிச்சுக்கிறதுக்குன்னு. சாரி, ஒரு லாங் இந்த இந்த ஏன்னா we had to catch up on so many things. இந்த ஹோல் இத நீங்க எப்படி பார்க்குறீங்க சொல்லுங்க? இல்ல நம்ம இது வந்து இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடில இருந்தே வந்து சொல்லியிருந்தோம். இந்த டோர்னமெண்ட் தேவையா? இதோட பேக்ரவுண்ட் அதுவும் இப்ப இருக்கிற வந்து இந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் வந்து புதுசு ஒண்ணும் இல்ல. காலகாலமா இருக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப்வியஸ்லி லைக் இந்த பஹல்காம் இன்சிடென்ட் நடந்ததுனால வந்துட்டு ஒரு தெர் இஸ் மோர் கரண்ட் பேக்ரவுண்ட், ஹைட் அண்ட் டென்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. அதனால வந்து நம்ம சொன்னோம். ஆனா வந்து அட் தி எண்ட் ஆஃப் தி டே கமர்ஷியல் பிராட்காஸ்டர்ஸ் இவங்க எல்லாம் வந்து அந்த இது இருக்கிறதுனால இது கண்டிப்பா இந்த டோர்னமெண்ட் நடக்கும். சோ என்னன்னா வந்து இந்தியா வந்து என்ன பொறுத்தவரைக்கும் வந்து இந்தியா கூட மேட் தி ஸ்டாண்ட் மோர் பப்ளிக் ராதர் தன் அந்த லாஸ்ட் மினிட்ல வந்து மேட்ச் ரெஃப்ரி சொல்லிட்டு அவர் இது பண்றது போல ரைட் பிஃபோர் தி டோர்னமெண்ட் வந்து இந்த ஸ்டாண்ட் வந்து பப்ளிக்கா சொல்லிட்டு இருக்கலாம். இல்ல நாங்க பண்ண போறது இல்ல அப்படின்றது வந்து. அண்ட் இட் வுட் ஹவ் சார்ட்டட் அவுட் லைக்
கிளியர் அண்ட் திஸ் திங். தேவையில்லாம வந்து இந்த மேட்ச் ரெஃபரி வந்து மாட்டிண்டு முழிச்சிருந்தாரு. ம். லைக் அது கான்ட்ரோவர்சி வந்து பிஹைண்ட் க்ளோஸ் டோர்ஸ் அப்படின்றதுனால ஐ திங்க் இட் ஜஸ்ட் பர்ஸ்ட் அவுட். அவருக்கு வந்து சம்மந்தமே இல்ல. அவர் வந்து அவர் வந்து அதான் சொன்னாரு. என்கிட்ட அவங்க சொன்னாங்க ஷேக் பண்ண மாட்டோம்ன்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொன்னேன். அவ்வளவுதானே தவிர பண்ணக்கூடாது நீங்க. இதெல்லாம் நான் எதுவுமே சொல்லல அப்படின்னு. சோ ஐ திங்க் என் இந்தியா வந்து வாட் எவர் தே டிட் அதுக்கு பதிலாம் இல்ல. ஜஸ்ட் தே குட் ஹவ் செட் இட் லைக் அவுட்ரைட் பப்ளிக்கா வந்து இல்ல நாங்க பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. ம். குட் ஹவ் பீன் இந்த லைக் சிம்பிள். எக்ஸாக்ட்லி. ஐ திங்க் மோர் டிரான்ஸ்பரன்சி வுட் ஹேவ் பீன் ஃபைன். அவ்வளவுதான். அதுல ஆனா ஒரு சின்ன இன்னைக்கு நான் படிச்சிருந்தேன். என்னன்னா, இப்போ நம்ப ஸ்கை வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் குடுக்கறது, இல்லாட்டி நம்ப பஹல்காம் விக்டிம்ஸ்க்கு வந்து இத நாங்க டெடிகேட் பண்றோம் அப்படின்னு சொல்றது. ஐ திங்க் இட் டிட்ன்ட் கோ வெல் இன் பாகிஸ்தான் மீடியா சர்க்கிள். நீங்க ஏன்டா இப்போ பேசிக்கலி அவங்க ஸ்டாண்ட்ஸ் என்னன்னா, நீங்க ஏன் கிரிக்கெட்டையும், பாலிடிக்ஸும் மிக்ஸ் பண்றீங்க சம்மந்தமே இல்லாம கிரவுண்ட்ல. இட்ஸ் அ வெரி சப்ஜெக்டிவ் டேக். மேபி தேவையில்ல. பண்ணணும்னு தேவையில்ல. அதான் பிசிசிஐ லெட் பிசிசிஐ, ஏசிசி, ஐசிசி லெட் தெம் டூ வாட் எவர் இட் வாண்ட்ஸ். நீங்க பிஹைண்ட் த ஸ்கிரீன்ஸ் என்ன பண்ணணுமோ நீங்க செட் பண்ணிக்கோங்க. வாங்க, விளையாடுங்க, போங்க. சொன்ன மாரி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. பெர்சனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ இது வந்து ஒரு பட் பிளாட்ஃபார்மா யூஸ் பண்றது வந்து எனக்கு அது இட் டசன்ட் சவுண்ட் ரைட் எனக்கு இட் பெர்சனலி. டசன்ட் சவுண்ட் ரைட். பட் இட் ஆல்சோ இஸ் லைக் இட் என்ன சொல்றது? நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சே தேர் ஸ்கோரிங் ப்ரௌனி பாயிண்ட்ஸ் பட் யூ நோ தி இந்தியால வந்து கிரிக்கெட் ஃபேன் ஃபாலோயிங் இஸ் இட்ஸ் சோ ஹியூஜ். இந்த இது வந்து இட்ஸ் லைக் நான் அது எஸ்பெஷலி நீங்க சொல்றது வந்து இப்ப இந்த கீபோர்ட் வாரியர் சோசியல் மீடியால அப்படின்றது இருக்குல்ல. அங்க அதுக்கு அதுக்கு வந்து இந்த அதுக்கான ஒரு இது இட்ஸ் மோர் தென் ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் a பர்சனல் ஸ்டேட்மெண்ட் ஆர் இட்ஸ் ஜஸ்ட் லைக் பிளேயிங் டு த கேலரி. பிளேயிங் டு த கேலரி. இதுல ஐ வாஸ் வெரி சர்ப்ரைஸ்ட். ஆம், ஸ்கை வந்து இந்த டூர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து ஐ திங்க் பாகிஸ்தானோட கிரிக்கெட் சேர்மன் நினைக்கிறேன் அவரு. அண்ட் ஆல்சோ ஒன் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் அவரு. அவருக்கு நக்வி நினைக்கிறேன் அவரு. அவருக்கு வந்து ஒரு ஷேக் ஹேண்ட் குடுத்துட்டாரு. அந்த ஷேக் ஹேண்ட்னால தான் ஐ திங்க் அது ஒண்ணு அங்கேருந்து ஆரம்பிச்சது. திஸ் ஹோல் திங். லைக் என்னடா எப்புட்றா ஷேக் ஹேண்ட்லாம் குடுக்கலாம்? ஒரு இந்தியன் போய் ஒரு பாகிஸ்தானிக்கு எப்புட்றா குடுக்கலாம்? ஒரு அஃபிஷியல் இதுல குடுக்குறாங்க வேற விஷயம். ஆ பட் ஐ திங்க் தட் மைட் ஹேவ் பிளேட் அ பார்ட். நம்ப ஸ்கை எப்படி இந்த மாரி நடந்துட்டாரோ, அது அந்த இதுக்கு இருக்கலாம். பட் ஓகே. இந்த இத வந்து முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னைக்கு வந்து அபிஷேக் சர்மாவோட ஸ்டேட்மெண்ட் ரைட்? டுவர்ட்ஸ் தி எண்ட் அவங்க வந்து தேவையில்லாம ஒரு நீடில் பண்ணாங்க. ஸோ, அதனால ஐ வாண்டட் டூ கிவ் தெம் த மெடிசின் அப்டின்னாரு. ஒரு சொல்லியிருக்காரு அவரு. ஹவ் டு யூ சீ திஸ்? லைக் பிளேயர்ஸ் நவ் கெட்டிங் இன்டூ திஸ் ஹோல் இது. ஆனா, ஐ திங்க் ஏசிசி அண்ட் த பிராட்காஸ்டர்ஸ் ஃபைனலி அவங்களுக்கு ஒரு ஃப்ரீ ஆட் கேம்பெயின் மாரி இது நடக்கிறது எனக்கு தெரிஞ்சு. யா நான் அப்படி பட் ஆனா பார்க்குறேன். அந்த அந்த அபிஷேக் சர்மா அந்த தட் நீடில் ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் எனிதிங் நியூ. தட் அது வந்து தட்ஸ் ஓகே. கோயிங் பேக் டு லைக் வெங்கடேஷ் பிரசாத் அண்ட் ஆமீர் சோஹில் காலத்துல இருந்து வந்துட்டு அந்த ஃப்ரம் த 96 வேர்ல்ட் கப்ல இருந்து வந்துட்டு இவர் சொல்ல அவர் வந்து சோ அது வந்து I'm not that first it happens நீ people say and then like and part of this என்னன்னா இதுல இன்னொன்னு என்னன்னா வந்து இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்து அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. and then you have to answer respond to that. ரெஸ்பாண்ட் பண்ண உடனே அதுல இருந்து அந்த பிட்ட மட்டும் எடுத்து போட்டுட்டு வந்துட்டு இப்படி சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு the whole context isn't given and nobody யாருமே வந்து இப்போ வந்து சோஷியல் மீடியா பொறுத்த வரைக்கும் வந்து ஃபுல் கான்டெஸ்ட்லாம் யாரும் தேவையில்ல. வெறும் ஆமா. சவுண்ட் பைட்ஸ் அ ஐ இது வில் மட்டும் ஆல்சோ தான் தேவை. இதுல 2 இதுல சொல்லணும். இதுல பாயிண்ட் பண்ணணும் சோசியல் மீடியால. இந்த யுஏஇ வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். எவன்டா பார்க்க போறான் இந்த மேட்ச்லாம் போய்னா, ஆக்சுவலி மேட்ச் எவனும் பார்க்கல. ஆனா மேட்ச்க்கு முன்னாடி நடந்த 2 மணி நேரம் கூத்துல, அவங்க டீம் பஸ்க்குள்ள யார் ஐ டோன்ட் நோ எவ்வளோ பேர் நீங்க ஃபாலோ பண்ணீங்களா? அந்த கூத்து? இல்ல. நான் ஓகே. பண்ணல. ஸோ பாகிஸ்தான் டீம் வந்து பஸ்ஸுல ஏறணுமா? ஏறக்கூடாதான்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அவங்க வந்து அந்த பிசிபி வந்து மீட்டிங்ல இருந்திருக்காங்க. அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் முடிவு எடுக்கல. பாகிஸ்தான் விளையாட போறாங்களா? இல்லையான்னு. இந்த ஹேண்ட் ஷேக்கோட ஹேங் ஓவர் நடந்திருக்கு. பஸ் ஏறாம அவங்க லாபிலேயே 2 மணி நேரம் உட்கார்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா கிரவுண்டுக்கு போயிட்டு, அந்த ரெஃபரியோட ஒருத்தவன் ஏதோ ஒரு பிளேயரோ என்னமோ தெரியல. மைக் ஹெசனும்,
கேப்டனும் ஒரு பிளேயரோட சேர்ந்து போயிட்டு ஒரு கோச், அசிஸ்டன்ட் கோச்ன்னு நினைக்கிறேன். வீடியோ கேமரா செல்ஃபோன்ல வீடியோ ஆன் பண்ணி போயிருக்காரு. அத வந்து ஐசிசி கரப்ஷன் யூனிட் வந்து ஃபிளாக் பண்ணி, இந்த மாரிலாம் ரெஃபரியே சொல்லியிருக்காரு. நீங்க இந்த மாரி செல்ஃபோன்லாம் எடுத்துன்னு இந்த அஃபிஷியலோட பேசுறத வந்து ரெக்கார்ட்லாம் பண்ணக்கூடாது. இது இல்லீகல் இது அப்படின்னு. இல்ல நாங்க பண்ணுவோம். எங்களோட ப்ரூஃப்க்கு நாங்க பண்ணியே ஆகணும் அது. அது அப்புறம் என்ன அவங்க இட்ஸ் வெரி காமிக்கல் டூ ஈவன் சே திஸ். சிரிப்பா வருது. அவங்க வந்து "நீ மியூட்ல ரெக்கார்ட் பண்ணிக்க" அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாங்க உண்மைங்க நான் பேசுறது. இதெல்லாம் வெறும்ன டிராமா. ஐம் நாட் அத ரெக்கார்ட் பண்ணி, அந்த வீடியோ வந்து வைரல் ஆயி, அவன் அவனுக்கு வேணுங்கிற சப்டைட்டில போட்டு, ஸோ இட் ஜஸ்ட் வென்ட். அதே மாரி இன்னொன்னு என்ன கான்ட்ரோவர்ஷியல் ஆச்சுன்னா, ஜே ஷா, அனுராக் தாக்கூர் அண்ட் ஷாஹித் அஃப்ரிதி வந்து உட்கார்ந்து மேட்ச் பார்த்துட்டு இருக்காங்க. இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச். ஓகே. அந்த வீடியோ ஒண்ணு வைரல் ஆச்சு. அப்புறமா தெரிய வந்துச்சு, அது வந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி 2025 மேட்சோட கிளிப்ப தான் வந்து இந்த பக்கம் போட்டு வைரல் பண்றாங்க. ஸோ யாஹ் ப்ளீஸ் எல்லாத்தையுமே ஒரு இப்போ ஐ திங்க் ஏஐலாம் வந்திருக்கு. நீங்க பாருங்க எது ஃபேக் இல்லன்னு. அ அன்பார்ச்சுனேட்லி த கிரேட் சுனில் கவாஸ்கர் அவரையே வந்து இந்தியா டுடேயோட ஒரு நியூஸ் ஆங்கர் வந்து, "இது பொலிட்டிக்கலா இல்லையா? இப்போ நடக்கிறதெல்லாம்" அப்படின்னு சொல்லும்போது, பயத்துல அவரே வந்து என்ன சொல்றதுன்னு தெரியாம, "எனக்கு தெரியாதுங்கோ. என்ன உட்டுருங்கோ" அப்படின்ட்டாரு அவரு. ஸோ அ கவாஸ்கர் எல்லாம் ஃப்ரீயா பேசுவாரு. அவரே வந்து அடக்கி வைக்கிற ஒரு இதுனால, நம்பளும் எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல நம்ம பேசாம அடக்கி வாசிக்கலாமா ஸ்ரீனி? ஆ ஆமா. போலாமா? மேட்ச்சுக்கு போலாமா? போலாம். போவோம். எனக்கே கொஞ்சம் ஹெட்டேக்கா இருக்கு. இத பத்தி பேசுறது. மேட்ச்சுக்கு போலாம். ஐ மீன் மேட்ச்சுக்கு போலாம். லைக் அகைன் மேட்ச்சும் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இ ஒரு என்ன சொல்றது? ரன் ஆஃப் த மில்ல ஒரு பெரிய இதுவே இல்லாம ஒரு இன்ட்ரஸ்ட் த்ரில்லே இல்லாத ஒரு மேட்ச். ஐ நோ அவங்க ரன்ஸ் நெறைய ஸ்கோர் பண்ணாங்க. வந்து 170 நான் ஆக்சுவலி வந்து நான் மேட்ச் வந்து ஃபுல் மேட்ச் பார்க்கல. நான் வந்து போஸ்ட் மேட்ச் வந்து ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். ஏன்னா நான் டிராவல்ல இருந்ததுனால. பட் நீங்க அ கீ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எது 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 சொல்றீங்க மேட்ச்ல? 4 சூப்பர் கேட்சஸ், 4 டிராப் கேட்சஸ். அதுதான் அந்த 4 டிராப் கேட்சஸ்னால தான் ஐ திங்க் தே வேர் இன் த மேட்ச். ஆ பட் ஒண்ணு என்ன சொல்லுவேன்னா, ஃபைனலி ஆ கிரிக்கெட் வந்து கொஞ்சம் க்ளோஸா இருந்துச்சு. எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ஆஃப் த மேட்ச்ன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் ஆஃப் த மேட்ச். அந்த 6த் ஓவர்லேருந்து 10த் ஓவர்ல நம்ப ஃபர்ஹானும் அண்ட் நம்ப நம்பர் 3ல சைஃப் வந்தாரா? யார் வந்தாரு? அ சைம் அய்யூப். சைம் அய்யூப் வந்தாரு. கரெக்ட். சைஃப் வந்து நம்ப பங்களாதேஷ் பிளேயர் சாரி. ஸோ சைம் அய்யூப் அவங்க 2 பேரும் வந்து ஒரு மொமெண்டம் ஒண்ணு கொண்டு போனாங்க. குல்தீப் யாதவ் வந்து கொஞ்சம் ஃப்ளைட் பண்ணா கூட தே ஹிட் ஹிம் ஃபார் 3 சிக்ஸஸ் ஓவரால் ஐ திங்க். அங்க வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா போகும் அப்படின்னு நம்ப தோணிச்சு. பட் சர்ப்ரைஸ் சிவம் தூபே அவுட் ஆஃப் நோவேர். நான் ஸ்டில் ஐ வில் பி ஸ்கெப்டிக்கல். சிவம் தூபே இன் அ கிரன்ச் மேட்ச் அகைன்ஸ்ட் டிம் டேவிட், ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து அவங்க எதிர்கலாம் வந்து அவர் எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லா இருப்பான்னு தெரியாது. ஹி கேன் ஈசிலி கோ சிவம் ஃபார் துபே 150 கேட்டார்ன்னு ஓவர். வச்சுக்கோங்களேன். என்னங்க? சிவம் துபே கேட்டார்ன்னு சொல்லுவாரு உங்ககிட்ட வந்து, ஜஸ்பிரீத் பும்ராவே 4 ஓவரா 45 ரன் போகும்போது அப்படின்னுவாரு. ஆமா. நான் 33 தானே போனேன். ஜஸ்பிரீத் பும்ராவோட ஐ திங்க் 4 ஓவர்ல 45ஓட முதல் 3 ஓவர்ல 34 ஹையஸ்ட் ரன்ஸ் வந்து அவர் பவர் பிளேல வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல குடுத்தது இதுதான். இதுவரைக்கும் 6ஏ வாங்கினது இல்ல அவரு பாகிஸ்தானோட. பட் போன மேட்ச்ல ஒரு 2 6 இந்த மேட்ச்ல 2, 3 6. ஸோ யாஹ் லிட்டில் பிட் ஐ வோன்ட் கால் இட் அவுட் ஆஃப் டச். பும்ரா கேன் நெவர் பி அவுட் ஆஃப் டச். ஸோ இட்ஸ் ஏன்னா எவ்ளோ கிரெடிட் சம்பாதிச்சிருக்காருன்னா, அவர் வந்து ஐ திங்க் இட்ஸ் டூ ஏர்லி டூ சே ஈவன் எனிதிங். பட் ஐ திங்க் வேர்ட் அகைன் ஆன் எங்க பாகிஸ்தான் டிராப் தோத்தாங்க மேட்ச? அந்த ஐ மீன் நீங்க சிவம் துபே சொல்றீங்க. பட் சிவம் துபேயோட அந்த இதுதான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஐ திங்க் 11 டூ ஒரு 15த் ஓவர். ஆமா. ஆம், 33 டாட் பாலோ என்னமோ நினைக்கிறேன். சோ அந்த கோஸ் பேக் டு திருப்பி திருப்பி அதேதான் லைக் அந்த தி டாட் பால்ஸ் வந்து பாகிஸ்தானோட ப்ராப்ளம் வந்து அந்த ஆரம்பத்துல வந்து இவந்தோ பும்ரா அடிச்சாங்க, ஹர்திக் பாண்டியாவை அண்ட் நல்ல ஒரு மொமெண்டம் கொண்டு வந்தாங்களோ, திருப்பி நடுவுல வந்துட்டு அந்த டாட் பால்ஸ் வந்து பேசிக்கலி ஒரு கிட்டத்தட்ட 40 ஓவர் நினைக்கிறேன் மிடில் ஓவர்ல பவுண்டரி அடிக்கல 40 பால் யூ பாகிஸ்தான். மீன். 40 பால் சாரி. யாஹ். சோ 40 பால்ன்றது அகைன் கிட்டத்தட்ட என்ன ஒரு உங்களுக்கு ஒரு 6 ஓவர். சோ ஒரு 6 ஓவர் T20லாம் ஒரு 6 ஓவர்ல பவுண்டரியே இல்ல அப்படின்னா வந்துட்டு ஆப்வியஸ்லி லைக் அவங்க ஆரம்பத்துல இருந்த ஒரு எவ்வளவு ம். தேர்ட் விக்கெட் போகும்போது வந்து சாரி செகண்ட் விக்கெட் போகும்போது 93 இல்ல 10 ஓவர்ல 93
ம். 10 ஓவர்ல 93லேருந்து 10 பாயிண்ட் ஆமா 10 ஓவர்ல. அடுத்த 10 ஓவர்ல நீங்க அப்படி ஒரு 8 விக்கெட் கையில இருக்கும்போது யூ ஷுட் ஸ்கோர் அட்லீஸ்ட் அனதர் 100 ரன்ஸ். சோ யா. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 190, 193 கிட்ட வந்திருக்கணும். அவங்க வந்து மேல வந்து ஒரு 70 ரன் தான் கிட்டத்தட்ட 80 ரன்ஸ் 171ல. சோ ஆல்மோஸ்ட் 80 ரன்ஸ் தான் வந்து தி செகண்ட் ஹால்ஃப் ஆஃப் தி வித். சோ அந்த பில்ட் பண்ண மொமெண்டம் ஃபுல்லா வந்து செகண்ட் ஹால்ஃப்ல ஐ திங்க் இட் ஜஸ்ட் ஸ்லோட் டவுன். ஆமா. என்டையர்லி. ஆ 190 எடுத்துருக்கணும். Yeah. Just one thing before we get into India batting. Um, I think இப்போ ஒண்ணு வந்து நவாஸோட ரன் அவுட். இட் வாஸ் ரொம்ப இட்ஸ் இட்ஸ் காமிக்கல். டிபிக்கல் பாகிஸ்தான் ஹைலைட்ன்னு சொல்லலாமா? ஒரு பாகிஸ்தான் மேட்ச்லலாம் இந்த மாரி ஒரு லூஸ்தனமான ஒரு ஹைலைட் ஒண்ணு. என்னடா இது கல்லி கிரிக்கெட் மாரி இருக்கு அப்படிங்கிற மாரி ஒண்ணு தேவை நமக்கு. ஸோ ஐ திங்க் அந்த ம். ஹைலைட் அவரு நவாஸ் குடுத்துட்டாரு அந்த ரன் அவுட்ல. பட் வாட் ஐ ஃபெல்ட் இஸ் அந்த ஐ ஸ்டில் ஃபீல் டெத் ஓவர்ஸ் ஹார்திக் பாண்டியா வந்து 20வது ஓவர் போடுறது. ஆ சிவம் தூபேக்கு வந்து அந்த 4வது ஓவர் குடுத்தது. ஸோ 3 ஓவர் இட்செல்ஃப் எனக்கு தெரிஞ்சு வாஸ் அ சான்ஸ். அந்த சான்ஸ் வொர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் 4வது ஓவர் வாஸ் ஆல்வேஸ் கோயிங் டூ பி டேஞ்சரஸ். 17 ரன்னோ 16, 17 ரன் குடுத்தாரு அந்த ஓவர்ல தான். இல்லாட்டி அவர் ஃபிகர்ஸ் இன்னும் செம்மையா இருந்திருக்கும். 3 ஃபார் 16 இருந்திருக்கும் 3 ஓவர்ல. ஆம் ஐ திங்க் அந்த வருண் சக்கரவர்த்தி ஃபைன், பும்ரா ஃபைன். பட் ஐ டோன்ட் திங்க் பும்ரா 3 ஓவர்ஸ் இந்த பவர் பிளே டாக்டிக் இது எவ்வளோ நாள் எல்லா டீம்ஸோடையும் இது வந்து தக்க வைக்க முடியுமாங்கிறது எனக்கு டவுட் தான் எனக்கு. இந்தியாவோட கிரவுண்ட்ஸ்ல வேர்ல்ட் T20 ம்ஹ்ம். ஸ்டேஜ்ல கேன் யூ சீ இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்ல வந்து பும்ரா 3 ஓவர் அப் ஃப்ரண்டா போட்டுருவாருன்னு. அ அ இப்ப எஸ்பெஷலி இது விக்கெட் எடுக்கல. இங்க தான் வந்து இல்ல அந்த அந்த 8வது நீங்க சொல்றீங்கல்ல, 8வது பேட்ஸ்மேன் இன்னும் பவுலர் இல்ல அப்படின்னு இடிக்கிறது வந்துட்டு, யார் வந்துட்டு பும்ரா 2 ஓவர் தான் போட்டார்ன்னா வந்துட்டு, ஹார்திக் பாண்டியா 2 ஓவர் போட்டார்ன்னா, அந்த மிச்சம் 2 இன்னொரு ஓவர் யாரு வந்து பவர் பிளேல போடுவாங்க? வெதர் சிவம் துபே கேன் பவுல். ஏன்னா வருண் சக்கரவர்த்தி ஒரு ஓவர் கிட்டத்தட்ட போடுறாரு பவர் பிளேல. சோ அந்த ஒரு ஓவருக்காக தான் வந்து லைக் நம்ப ட்ரை பண்றோம். மேபி அக்சர் பட்டேல போட வச்சுட்டு மேபி பும்ராவோட வருண் சக்கரவர்த்தி அண்ட் அக்ஷர் பட்டேல் கேன் பவுல் 1 ஓவர் ஈச். பட் யூ ரியலி நீட் பும்ராவோட 2 ஓவர்ஸ் உங்களுக்கு அந்த 17, டெத்துல 19 இல்லாட்டி 18, 20ல உங்களுக்கு தேவைங்க அது. அது இடிக்கும் கண்டிப்பா. ஓகே. மூவிங் ஆன் டூ த பேட்டிங். அபிஷேக் சர்மா நம்ப வந்து தெரியல அந்த கிளிப் எங்கன்னு தெரியாது. ஆனா, நீங்க வந்து 2024 கிரிக்கெட் வேர்ல்ட் கப் டீம் அனவுன்ஸ்மென்ட்டோட நம்ம எபிசோட் நீங்க பார்த்தீங்கன்னா, நான் அப்பயிலேருந்தே எனக்கு வந்து அபிஷேக் சர்மா டீம்ல இல்லாதது வந்து நாட் ஜஸ்ட் நான் கொஞ்சம் எஸ்ஆர்எச் ஹைதராபாத்ல வளர்ந்ததுனால, ஒரு எஸ்ஆர்எச் சப்போர்ட்டர்ன்னு சொல்லலாம். மை ஹார்ட் ஆல்வேஸ் கோஸ் டூ தட் ஆரஞ்ச் தான். ஆனா, அது இல்லாததோட அப்பயே எனக்கு வந்து ஒரு ஃபீலிங் அபிஷேக் சர்மா. பட் யூ நோ வாட்? கிராண்ட் என்ட்ரி இன்டூ இன்டர்நேஷனல் கிரிக்கெட் லாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து I think 1 1/2 years he's proven himself again and again and right temperament. A quick word on அபிஷேக் சர்மா. நம்ம அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம சேட்டா பத்தி நம்ம லைட்டா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். யாஹ்! ஐ திங்க் நம்ம வந்து நெறைய நம்ம நெறைய ஐபிஎல் பார்க்குறவங்களுக்கு வந்து அண்ட் ஐ திங்க் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங் வந்து இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அதாவது வந்து என்னன்னா, எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா வந்து இட்ஸ் நாட் லைக் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனு பவர் பிளே இருக்கு நம்ப. சோ வி கேன் ஜஸ்ட் ஸ்லாக் அப்படின்னு இல்லாம, இட்ஸ் a லாட் ஆஃப் ஜென்யூன் கிரிக்கெட் ஷாட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் 6 அடிச்சாரு பாத்தீங்களா? ஷாஹின் அஃப்ரிதி பால் வந்து லைக் Yeah, ஒரு இட் வாஸ் நாட் ஈவன் a slog. It was not a slog. It was genuine proper cricket shot. ஃபர்ஸ்ட் பால் போடுறாரோ ஷாஹின் அஃப்ரிதி மாதிரி பவுலர் ஷார்ட்டா இருக்கு. பால் வந்து கரெக்ட்டா வருதுன்னு எவ்வளவு ஏர்லியா அத பிக் பண்ணிட்டு வந்துட்டு, ஈஸியா அத வந்து அப்படியே புல் பண்ணாரு. அண்ட் தட் ஆல்மோஸ்ட் செட்ஸ் த டோன். நாட் ஆப்போசிஷனுக்கும் சரி, அவருக்கும் சரி, இந்தியாவில இந்த நான் ஸ்ட்ரைக்கர் பேட்டிங்க்கும் சரி. சோ அந்த லைக் சீம்ஸ் டு பி ஏபிள் டு பிக் தி லெங்த் ஏர்லி. நெறைய டைம் இருக்கு. ஒரு நெறைய ஷாட்ஸ் அந்த மாரி தான் தெரியுது. லைக் அவருக்கு அவ்ளோ டைம் இருக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அந்த மொமெண்டம் செட் பண்ணதுனால வந்து லைக் இன்ஃபாக்ட் ஐ திங்க் அவரு அவுட் ஆனதுமே வந்துட்டு ஐ திங்க் ஹி வாஸ் டிசப்பாயிண்டட். தேர் வாஸ் 100 ஃபார் த டேக்கிங் அப்படின்னு சொல்ற மாரி வந்து கண்டிப்பா நீ செஞ்சுரி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ யா ஐ திங்க் yeah, அந்த அந்த ஸ்லாட் பொறுத்தவரைக்கும் வந்து லைக் ஃபுல்லி லாக்ட் அண்ட் லோடட் ஃபார் த T20 வேர்ல்ட் கப் yeah. அபிஷேக் சர்மா. ஃபார் த லாங் டெர்ம் ஐ திங்க் இந்த வேர்ல்ட் கப் ஆமா. மட்டும் இல்ல. ஐ திங்க் அடுத்த 2 வேர்ல்ட் கப்க்கு அவரு வந்து ஹி இஸ் ஆல் தேர். நெக்ஸ்ட் அதான் ரியலி பிக் இந்தியன் T20 சூப்பர் ஸ்டார். சேட்டா பத்தி பேசணும். அதுக்கு முன்னாடி ஆக்சுவலி ஸ்கை ஆம் இது தெரியல. இது மேபி இட் மைட் பி வெரி ஏர்லி. ஓகே.
நம்ம எல்லாருக்கும் புடிச்ச ஒரு ஷாட் வந்து த ஸ்கை ஸ்கிரேப்பர் அப்படின்னு சொல்றாங்க நெறையா ஆ காமெண்டேட்டர்ஸ் வந்து. அப்படியே பின்னாடிலேருந்து அப்படியே அவரு இந்த பின்னாடி இருக்கிற விய வந்து சூரியகுமார் யாதவோட பெட்டரா யாரும் இப்போ வேர்ல்ட் கிரிக்கெட்ல ஆக்சஸ் பண்றதில்ல. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது யார் ஓப்பன் அப் பண்ணாங்கன்னா, இத ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஏபி டிவிலியர்ஸ் தான். ம். அந்த பின்னாடி ஒரு வி இருக்கு அப்படின்னு. பட் ஆனா இவரு அவரு ஓப்பன் பண்றது வேற மாரி. லைக் இவரு ஆடுறது வந்து வேற. இவரு அந்த மோர் அந்த ஃபிளிக் மாரி தான். வேற ஏபி டிவிலியர் வந்து ஃபுல்லா ஒரு மாரி அந்த 360 ஐ மீன் ஏபி டிவிலியர்ஸ் வந்து வேற லெவல்ல வச்சுக்கங்களேன். அவர் வந்து மிடில் ஸ்டம்ப்ல இருந்து கூட வந்துட்டு லைக் அந்த வி ஆக்சஸ் பண்ணுவாரா ஆன் சைட்ல. இவரு வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட் மோர் லைக் ஒரு லெக் சைட் ஃபிளிக் வந்து நார்மல் பேட்ஸ்மேன் டெண்டுல்கர்லாம் வந்து லெக் சைட் ஃபிளிக் அந்த கிரவுண்ட்ல போகும். இவருக்கு வந்து லெக் சைட் ஃபிளிக் வந்து காத்துல பறக்குது சூரியகுமார் யாதவுக்கு. யாஹ்! பட் டு யூ திங்க் அது வந்து ரொம்ப பிரெடிக்டபிளா ஆயிட்டு வருதுங்கிறீங்களா? லைக் உங்களுக்கு எஸ்பெஷலி உங்களுக்கு இஃப் யூ ஹேவ் டீப் உங்களுக்கு பவுண்டரீஸ் பெருசா இருக்கு. நீங்க வந்து அ ஃபைன் ஸ்கொயர் லெக் அண்ட் ஃபைன் லெக் வெரி ஃபைன் லெக் நீங்க வைக்கிறீங்க. அண்ட் உங்களோட பேக்வர்ட் ஸ்கொயர் லெக் கூட ரொம்ப ஃபைனா இருக்கு. அதே மாரி நீங்க 3 மேன் அண்ட் பாயிண்ட் நீங்க வைக்கிறீங்கன்னா, இப்போ நீங்க லென்த்த போட்டீங்கன்னா, அவரால இந்த மின்னாடி இருக்கிற விய வந்து அவர் இன்னும் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணி கொஞ்சம் ஹி ஹாஸ் டூ டிஸ்பேலன்ஸ் த பவுலர்ஸ். அவர் ஆக்சுவலி என்ன பண்ணிடுறாருன்னா, அத வந்து ஸ்பின்னர்ஸோட காம்பன்சேட் பண்ணிடுறாரு. விச் இஸ் கிரேட். இல்ல அந்த ஸ்பின்னர் வரும்போது ஹி ஆக்சஸஸ் மோர் பார்ட்ஸ் ஆஃப் த கிரவுண்டுன்னு சொல்லலாம். பட் ஐ திங்க் இந்த விஷயத்துல வந்து பெட்டர் பாலர்ஸ், பெட்டர் பாலிங் அட்டாக்ஸ், ஃபாஸ்டர் பாலிங் யா. அட்டாக் இருக்கிறவங்க தான் அவர் ஆக்சுவலி அங்க ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? இல்லாட்டி இந்தியால இருக்கிற சின்ன கிரவுண்ட்ல நீ என்னத்தடா பண்ண போற? பவுண்டரி இவ்வளோ தான்டா. ஆ பட் சின்ன கிரவுண்ட்ல அப்டின்னாலும் வந்து என்னன்னா வந்து இட்ஸ் ஸ்டில் அதான். இன்னைக்கு அவுட் ஆனது ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இட் ஆல்மோஸ்ட் ஃபெல்ட் லைக் அவர் வந்து ஷாட்ல ஏர்லியா இருந்தாரு. ஷாட் முடிஞ்சிருது வந்து அவரு வந்து ஆ ஆடுறது வந்து ஃபைன் லெக் டீப் அந்த அந்த ஏரியாக்கு வந்து ஷாட் அடிக்கிறாரு. ஷாட் வந்து பால் போகுது 3 மேனுக்கு. சோ இட் இட் ஹி வாஸ் ஏர்லியர் அந்த ஷாட் பால் வரவே இல்ல. அதுக்குள்ள வந்து சோ அதனால தான் வந்து டாப் எட்ஜ் வாங்கி போச்சு. சோ அண்ட் தட் அது ஹேப்பன்ஸ். ஐ கெஸ் நம்ப பிஃபோர் அந்த வந்து அந்த ப்ராப்ளம் இது பண்றதுக்குள்ள ஒரு 2, 3 தடவ வந்து அந்த இடத்துல, இந்த இடத்துல அவுட் ஆனார்னா, தென் இட் ஸ்டார்ட் ஆகுது. இல்ல வந்துட்டு லைக் ஓகே ஒன்ஸ் இன் அ வைல் ஆடுது. பட் மோர் ஆஃபன் தென் நாட் டிபெண்டிங் ஆன் பவுலர்ஸும். ம். நீங்க சொல்ற மாரி மேபி வந்து டூ நல்ல பவுலர்ஸ் மேபி டூ ஏர்லி டூ சே. நான் ஒரே ஒரு ஆனா இந்த இதுல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவேன். என்னன்னா, ஆ அண்ட் அகைன் நான் சொல்லப் போற எக்ஸாம்பிள் உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா, நான் சொல்ல மறந்துட்டேன். ரன் ஆஃப் த மில்லுன்னு வேற சொன்னீங்க. நம்ம ரன் ஆஃப் த மில்லோட ஒரு சின்ன ஒரு டயலாக் நம்ம அடிச்சு தான் நோக்கி நம்மளுக்கு நீங்க பார்க்கறது வந்து, உங்களுக்கு இந்த எபிசோடே வந்து பார்க்கறது புடிச்சிருக்குன்னா, நீங்க நம்ம எம்பிபி ஃபேமிலில சேரணும். ஆ YouTubeலயே சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நீங்க சவுகார்பேட்டையில இருந்தாலும் பண்ணலாம். எங்க இருந்தாலும் பண்ணலாம். ஆனா, நீங்க ஆடியோல மட்டும் நீங்க எங்கள கேட்கிறீங்கன்னா, நீங்க ஆ ஆஃப் கோர்ஸ் நீங்க Spotify, JioSaavn எல்லா இடத்துலயும் நீங்க Apple Podcastலேருந்து ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயும் நீங்க மேட்ச் பார்த்தீங்களா பாஸோட எபிசோட்ஸ் நீங்க கேட்கலாம்.